ஹலோ விவஸ் காலை வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோல நாங்க இன்னைக்கு காலம்பர போன கோவில் காமிச்சிருந்தேன். இது வந்து நேத்திக்கு நாங்க சாயங்காலம் நேத்திக்கே நான் வந்துட்டேங்க. காலையிலேயே திருநெல்வேலிக்கு. அங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அங்க வந்து நாங்க நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் இது நாங்க போனோம். அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் அது எல்லாமே நான் காமிச்சுன்னு வரேன் பாருங்க. அங்க இருக்கிற கடை வீதிகள பாருங்களேன். எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த கடை வீதி உள்ள போன உடனே இந்த கடைகள்ங்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. அதையும் அப்படியே நம்ம வீடியோ எடுத்தோம். அந்த பொண்ணு என்ன பண்றோன்னு அப்படியே நின்னுட்டா வீடியோக்காக. அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கடைகள்ல நான் ஒண்ணுமே வாங்கல. என்ன நமக்கு என்னத்த வாங்குறது? அப்படி பார்க்கறது தானே நமக்கு முதல் வேலை இல்லையா? அப்படியே பாருங்க. அப்படியே நாங்க என்ன செஞ்சோம்னா, கோவிலுக்குள்ள அந்த பிரகாரம் அது மட்டும்தான். கோவிலுக்குள்ள அலவுட் கிடையாது. அம்மன் எல்லாம் எடுக்க முடியாது. ஆனா நாங்க ஒரு பாட்டு பாடினேன். ஒரு 2 பாட்டு பாடினேங்க. இந்த பாருங்க இது உள்ள ஒரு உள்ள குகை மாரி இருக்கு. அங்கலாம் லைட் வெளிச்சம் பத்தலங்க. அதனால தான் இருட்டா இருக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா அங்க நான் வந்து ஒரு கோவில்ல வந்து சிவன் மேல ஒரு பாட்டு, சிவன் சன்னதியிலயும், அம்பாள் மேல நான் வந்து ஒரு பாட்டு பாடினேங்க. எனக்கு பாடுறது தானே வேலை. அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஆனா அந்த பாட்டு பாடிட்டு வெளியில வந்த உடனே ஒருத்தர், "நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க" அப்படின்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிய குடுத்ததுங்க. அந்த அந்த பாட்டு தான் நமக்கு பிடிச்சது இல்லையா? நம்ம வீடியோல எல்லாமே இருக்கு. அது பாரு. அப்புறம் இங்க பாருங்க. இந்த பிரகாரத்துல வெளிச்சமா இருந்தது. அதையும் வந்து நான் வந்து எடுத்தேன் வீடியோவா. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நானும் என் பையனும் பாருங்க, அங்க நின்னு ஒரு வீடியோவ எடுத்துட்டோம். ஆமா. அங்க ஒரு இருட்டா தான் இருந்தது. கிளாரிட்டி இல்லையா என்னன்னு தெரியல. அங்கேயும் நான் அவன நிக்க வச்சாக்கன். இது வந்து வெளியில நாங்க வந்துட்டோங்க இப்போ. வெளியில வந்தோனே அந்த என்ட்ரன்ஸ் சிவன் கோவிலோட என்ட்ரன்ஸ் அது. அப்புறம் நம்ம விடுவோமா? ஹோட்டல்ல போய் டின்னர் எங்க அக்கா சி எங்க அண்ணன் பசங்கங்க இவங்க 2 பேரும். அவங்களுக்கு நான் டிஃபன் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு, அப்படியே நேத்தே நாங்க கொண்டாடி முடிச்சுட்டோம். இன்னைக்கு அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிருவாங்க. அதனால அவங்கள நேத்திக்கு சாயங்காலமே கூட்டிட்டு போயிட்டேன். இது வந்து எங்க அண்ணன் வீட்டோட என்ட்ரன்ஸு. அங்க நின்னு என் அண்ணன் பொண்ணையும் வீடியோ எடுத்துட்டு, அப்படியே நமக்கு பிடிச்சது இந்த கொய்யா செடிய பாருங்கங்க. உலுப்பியிருக்காங்க. இது நேத்திக்கு நான் சாயங்காலம் எடுத்தேன், இந்த வீடியோவ. எனக்கு போனோனே இந்த கொய்யாக்காய பார்த்த உடனே எனக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில, நான் வந்து அத நல்லா எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க. அப்படியே நின்னு கொஞ்ச நேரம் அந்த கொய்யாக்காய பாருங்க. எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்களேன். கைக்கு எட்டுற தூரத்துல இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே நானும் என்ன செஞ்சேன்னா, அந்த 2 காயும் பிடிச்சு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவையும் அதுவும் வரும் பாருங்க இப்போ. அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணினீங்களா? பிடிச்சிருந்ததா? பர்த்டேய எப்படி நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். என் பையனோட பர்த்டேய. நேத்திக்கு நான் போன ஹோட்டல் ஸ்ரீ பாரதி இது ஹோட்டலுங்க அது ஜங்ஷன்ல. அந்த ஹோட்டலுக்கு நாங்க போனோம். போய் சாப்பிட்டோம். இங்க பாருங்களேன். இங்க பாருங்க 2 காயும்